கர்நாடகா ஃபேமஸ் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது வந்து மொச்சை சீசனில் மட்டும் இந்த ஸ்வீட் செய்வாங்க. இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுறேன். ஒரே ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கிறேன். இப்போ மொச்சையை வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா நைஸாக கையில் இப்படி தொட்டால் மாவு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு அது வெந்து வந்தால் போதும். கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்தால் ஒரு விசில்லையே வந்து மாவு மாதிரி வந்துடும். அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதை ஒரு 1/4 கிளாஸ் கூட கம்மியாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே எள்ளோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் ஆனாலும் சூப்பராக இருக்கும். வாசனைக்கு 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். ஆல்ரெடி வந்து எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. லைட்டாக ஒரு நிமிஷம் வச்சா போதும். இப்போது ஒரு 5-6 பல் தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தேன்னா துருவினா மாதிரி தேங்காய் கிடச்சிரும். கொப்பரை தேங்காய் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாதனால நான் நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரையாக வறுத்து வந்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து அந்த பிசு தன்மை அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். அது ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போ நான் வேக வச்ச மொச்சை இதோட சேர்க்குறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும்ல, நம்ம சேர்த்து கலந்தவுடனே இந்த பாகு வந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எள்ளு, ஏலக்காய், கசகசா அதை பொடி பண்ணியிருப்போம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்த தேங்காய் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்கிற அளவுக்கு கலந்து விட்டு இறக்குனா சூப்பர் டேஸ்டான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இது பிடிக்கும். உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து இந்த சாஸ்லாம் தொட்டு சாப்பிட்ற குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை எடுத்துப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம கடலை மிட்டாய் ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த அளவில் கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது வந்து கெட்டியாகிடும். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.